அது இலங்கையில தமிழ் வீரர்கள்னு பார்த்தா கிரிக்கெட்லயே இவங்க தான் உச்சம். லைன்ல வரக்கூடியவங்களா இனி இருக்கலாம். இனி இலங்கை அணிக்குள்ள யாராவது தமிழ் வீரர்கள் விளையாட போறாங்கன்னு சொன்னா இவங்களை தாண்டி இன்னும் இனி இல்ல. யாழ்ப்பாணம் சென்ட்ரல் காலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா கிரிக்கெட் பக்கமா அதிகமானவர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியுது. கபிலன் முல்லைத்தீவு. முல்லைத்தீவு எந்த பாடசாலை? நான் முல்லைத்தீவு புதுக்குடிப்பு சென்ற பொழுது பொறுமை இருக்கணும் முதல்ல. பொறுமை இருக்கணும். வந்து இருக்கிறது முதலாவது. ஓகே. ஏன்னா நானே 2 வருஷம் பெஞ்சில் இருந்தேன். வந்து இங்க இருக்கின்றவர்களில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், முல்லைத்தீவை சேர்ந்தவர்கள், ஹட்டனை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. பாரத்துக்கு அந்த போர்டர்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. என்ன மைக்கோட இருக்கீங்க? ஏதாவது அதாவது நாணய சுழற்சிக்கு வந்த மாதிரி ஒரு அம்பையார் மாதிரி இருக்கீங்க. என்ன விளக்கம்? அப்பப்ப வேணும்னா நாங்க இனி அடுத்த கட்டமா அதுதான் மிச்சம் இருக்கு. கடத்துல நாங்க அந்த வீலோக் செய்யற அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு மைதானத்துல ஒரு முக்கியமான போட்டி நடந்து கொண்டு இருக்கு. இந்த போட்டியை பாக்குறதுக்கு வந்த நேரத்துல இங்க வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு 2 கிழமைக்கு முதல்ல தமிழ் வீரர்களோட பேசியிருந்தோம். ஒரு அணியில முழுமையா தமிழ் வீரர்கள் விளையாடினாங்க அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இப்ப அந்த தமிழ் வீரர்களை முழுவரையுமே எல்லாருமே ஒட்டுமொத்தா எல்லாருமே சந்திக்க போறோம். தனித்தனியா பேச போறோம். இவங்க யாருன்றது தெரியணும். அதாவது இலங்கையில தமிழ் வீரர்கள் பார்த்தா கிரிக்கெட்ல இவங்க தான் உச்சம். லைன்ல வரக்கூடியவங்களா இருக்கலாம். இலங்கை அணிக்குள்ள யாராவது தமிழ் வீரர்கள் விளையாட போறாங்கன்னு சொன்னா இவங்களை தாண்டி இன்னும் இனி இல்ல. இனி இதுக்கு பிறகுதான் இது இவங்களோட சேர வேணும். இல்ல இதுக்குள்ளால இவங்களோட போட்டி போட்டு வர வேணும். இலங்கையில் முன் வரிசையில் இருக்கக்கூடாது, இல்லது முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழ் கிரிக்கெட் நாளை விளையாடக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய வீரர்களோட நாங்க பேச போறோம். பொதுவா இது ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அல்லது பிபிகே பார்ட்னர்ஷிப் என்பதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்காக இது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இங்க இருக்கின்றவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், முல்லைத்தீவை சேர்ந்தவர்கள், ஹட்டனை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம். அதே போன்று தமிழர்களுக்கான அணி என்றும் இல்லை. இப்ப இதுல நிரோஷன் டிக்வெல் இருக்கிறார், இருக்கிறார், பயிற்றுவிப்பாளர் சமிந்தவாஸ் இருக்கின்றார், சந்தோஷ் குணதிலக இருக்கின்றார். இப்படி சகோதர மொழி பேசுகின்றவர்களும் அணியில் இருக்காங்க. இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம தமிழ் வீரர்கள் இப்ப போட்டிகளில் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இலங்கை அணியினுடைய அடுத்த கட்ட நகர்வினுடைய ஒரு அணின்னு சொல்லலாம். நாம கிட்டத்தட்ட இன்னொரு 5 வருஷம் போகும்போது இலங்கை அணியில அரவாசிக்கு மேல தமிழ் வீரர்கள் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. இப்ப நாங்கள் எப்பவுமே பேசுறது சொன்னது இலங்கை அணி, இலங்கை தேசிய அணியை பற்றி தான் பேசுகிறோம். அதை தாண்டி கழகமட்டாணிகள் பொதுவாக ஒரு 3 days மேட்ச் விளையாடுறதா இருந்தா 75,000 ரூபாய் சம்பளம் ஒரு பிளேயருக்கு. ஒரு சாதாரண பிளேயருக்கு 3 நாள் விளையாடினா 75,000 கிடைக்கும். போட்டிகள் விளையாடினா 2 லட்சம் ரூபாய் அளவில் கிடைக்கும். எனவே உழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விளையாட்டு மட்டுமல்ல, யாரா இருந்தாலும் விளையாட்டுன்றது மட்டுமே இல்லை, அவங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலமும் இருக்கு. அந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதே போன்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மெர்கன்டைல் கிரிக்கெட்டில் இந்த பிபிகே பார்ட்னர்ஷிப் அணி சார்பாக சம்பளம் வழங்கப்படுகிறது. போட்டிக்கான சம்பளம் இல்லாமல் அவர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்படுது. எனவே நிறுவனங்களில் வேலை செய்வதனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. நினைக்கிறேன் அந்த தமிழ் வீரர்கள் குறைவு, வரத்து குறைவு இதெல்லாம் நாங்கள் சொன்ன ஏராளமான கமெண்ட்ஸ் வந்து ஆச்சரியமா இருக்கு. நிறைய அப்படி லைன்ல தமிழர்கள் தான் இருக்காங்க. அடே பாவிகளா, நான் 2-3 பேர் தான் எனக்கு உண்மையா தெரியும். இப்ப நான் வந்து சொல்லுவேன், ஒரு 4 சாரங்கனா இருக்கட்டும், நம்மட வியாஸ் கான், இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 நண்பர்களோட அப்படி எங்களோட பேர் தான் தெரியும். இவ்வளவு பேர் இருக்காங்க. வாங்க பேசுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. என்னதான் இங்க நடக்குது, எப்படி தமிழ் வீரர்கள் இங்க விளையாடுறாங்க, என்னென்ன மாதிரியான அனுபவங்களை அவங்க பெற்றுக்கொள்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசிவிட்டு நாங்கள் மீண்டும் வருகிறோம். ஒரு ஆள் தனித்தனியா பேச போறோம். மேல அந்த பக்கம் அந்த போட்டி நடக்குது. இந்த போட்டியில விளையாட வந்திருக்க அத்தனை வீரர்களோட நாங்க பேச போறோம். இதிலும் சந்திர இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்றவர்களில் எதிரணியில் இருக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இலங்கை தேசிய அணியில் விளையாடி கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய விடயங்கள் என்பன இங்கே முக்கியம். எனவே இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்கள் தான் இந்த வீரர்களுக்கு மிகப்பெரியதாக அமையும். எனவே அவை பற்றி தான் நாங்கள் இவர்களோடு பேச போகின்றோம். விறுவிறுப்பா போட்டி நடந்து கொண்டிருக்கு. வீரர்கள் எல்லாம் வந்து இதுல இருக்காங்க. நிறைய நம்ம மொழி பேசக்கூடிய நிறைய தமிழ்மார் இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பேர்? என் பேர் சுஜிகரன், செல்வநாதன் சுஜிகரன். சொந்த இடம் முல்லைத்தீவு. எவ்வளோ காலமா இப்போ விளையாடுறீங்க? நான் இப்போ இங்கே கொழும்பு வந்து 1 வருஷம். 1 வருஷமா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இந்த இந்த 1 வருஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு? 1 வருஷம் வந்து இங்கே வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம். கடுமையாக கஷ்டப்படுறோம். என்ன அப்படி கஷ்டமா? விளையாடுறதுக்காக. ஓகே. டீமோட உள்ள விளையாடுறதுக்காக. எந்த நிலையில இப்போ இருக்கு உங்களுடைய இந்த 1 வருஷ பயணம்? நான் வார நேரம் டிவிஷன் 3 பிளேயராக வந்தேன். இப்போ சிலாவ மெரியான்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரீமியரில் ஸ்கோட்டில் இருக்கீங்க. இப்போ வந்து இலங்கையினுடைய தேசிய அணியில் விளையாடுற வீரர்களோட பழக கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி இருக்கும்போது இதை எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது? அதில் வந்து இப்போ நாங்கள் முல்லைத்தீவில் இருக்கிற நேரங்களில் வந்து இப்படியான அனுபவங்கள் கிடைக்கல. இந்த டர்ஃப் கிரிக்கெட்டோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. இஞ்சி வந்ததால் இப்போ அவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட வியாசன் டிக்கலை அவர்கிட்ட எல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட இப்போ அங்கே இருக்கிறத விட இப்போ
கூட இது வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு நாம வெளியிருந்து பார்க்கும்போது இருந்த அந்த பிம்பம் இல்ல, உள்ள வரும்போதும் உள்ள தெரியுது. வரும்போது இப்ப தெரியுது என்னென்ன எப்படி எப்படி நாங்க எப்படி எங்களை மேம்படுத்தி கொள்ளணும்னு தெரியுது. இப்ப சாதாரணமா ஒரு இலங்கை அணிக்கு விளையாடணும் அப்படின்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய எண்ணப்படி நீங்க சும்மா ஒரு என்ன எவ்வளவு காலத்துல டீமுக்குள்ள போலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன பொறுத்தளவுல இலங்கை அணியில விளையாடணும்ன்ற முக்கியமான ஆசை இல்லை எனக்கு. ம். அதானே எங்களோட கடைசி உச்சகட்ட உச்சக்கட்ட ஆசை அதுதான். ம். ஆனா இப்ப எங்கட ஏரியால இப்போ முல்லைத்தீவு பொறுத்தளவு முல்லைத்தீவுல இருந்து இன்னும் கிரிக்கெட்டை மேம்படுத்தும். ஆ. இப்ப நான் இங்க இருந்து விளையாடி காட்டு தான் அங்க அதான் முக்கியம். இப்ப எல்லாருமே பார்த்துதான் ஆமா நாம பேரண்ட்ஸோ அவங்களோ அவங்கள மற்ற மற்ற வந்து உள்ள பிள்ளைகளை உள்ள விடுவாங்க. கொண்டு வருவாங்க. இப்ப பொதுவா நாம எல்லாருமே நினைக்கிறோம் என்னன்னா, ஓகே இவங்க மட்டும் தான் விளையாடலாம், நமக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்றதுதான். இப்ப அப்படி இல்லை தானே? அப்படி 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 இல்லை. நாங்க வந்து செஞ்சு காட்டினா அப்ப அவங்களும் பிள்ளைகளை கொண்டு வந்து உள்ள விடுவாங்க கிரிக்கெட்டுக்கு. இப்போ அதுதான் என்ற நோக்கம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இலங்கை அணியுடைய முக்கியமான ஒரு வீரர் நீங்க பார்த்துருப்பீங்க, நிரோஷன் திக்வெல்ல. ஹாய். හලෝ කොහොමද? හොඳයි අපිට කියන්න කොහොමද දැන් අපේ ටැමිල් ප්ලේයර්ස් කොහොමද පර්ෆෝම් කරන්නේ? ඔයාලගේ එක්ස්පීරියන්ස් එක යාලට කොහොමද ෂෙයා කරන්නේ? මං හිතන්නේ හොඳ එක්ස්පිරන්ස් හම්බෙන එකට මොකද අපි මම නිපුන් ඒවගේම වියස් සන්තුෂ් වගේ ප්ලේසත් එක මේ කට්ටිය සෙල්ලම් කරනකොට අපේ එක්ස්පිරියන්ස් එක කට්ටිය හොඳට ගන්න පුළුවන්. මං හිතන්නේ අපි දැනට හොඳට සෙල්ලම් කරලා තියෙනවා. අපි මැච් දෙකක් දිනලා තියෙනවා 4න්. පර්ෆෝමන්ස් ගොඩක් තියෙනවා. අද ටෝනි ග්‍රේග් එකට අයක් ගත්තා. කලින් අපේ තව ප්ලේස්ලා ඉන්නවා මේ ටූර්නමන්ට් එකේ වැඩිම විකට් අරගෙන තියෙනවා, වැඩිම මේ ලකුණු ලබාගෙන තියෙනවා. මං හිතන්නේ හොඳට මේ ටූර්නමන්ට් එක අපි මේ වෙනකන් කරලා තියෙනවා. කලින් තිප්පට වඩා දැන් ටැමිල් බොයිස් දැන් ශ්‍රී ලංකා ක්‍රිකට් එකට එන්න පටන් ගන්න තියෙනවා. දැන් කොහොමද ඒක තියෙන්නේ? දැන් ඒ ෆීල් එක කොහොමද තියෙන්නේ? දැන් අතරම මොකද LPL එක පළවෙනි අවුරුද්දේ ජස්නා සැලියන්ස් ගත්තට පස්සේ ගොඩක් ටැමිල් ප්ලේස්ලා එක්ස්පෝස් වුණා ක්‍රිකට් සෙල්ලම් කරන්න පුළුවන්. ඒකට ඒ ටැලන්ට් එක තියෙනවා. නෝත් ඊස්ට් පැත්තේ ඉන්න ප්ලේස්ලාට ගොඩක් ඔපචුනිටි එකක් හම්බුණා. දැන් අවුරුදු 5ක් ගෙවිලා තියෙනවා. ඒත් එක්කම ඒ අවුරුදු 5 ඇතුළත දැන් ගොඩක් ප්ලේස්ලා from north to north east ටැමිල් ප්ලේස්ලා ෆස්ට් ක්ලාස් ක්‍රිකට් සෙල්ලම් කරනවා. ඒ වගේම ඩෙවලොප්මන්ට් ස්කොට්ස් වල ඉන්නවා. නැෂනල් ටීම් වල ප්ලේ කරන්න ඔන්න මෙන්න ඉන්නවා වියස් වගේ ප්ලේස්ලා. ඒ කියන්නේ මං හිතන්නේ ෆස්ට් ඉයර් LPL එක ජස්ට් සැලියන්ස් ගත්තට පස්සේ ගොඩක් ඔපචුනිටි එක ඕපන් වුණා ටැමිල් ප්ලේස්ලට. හිතනවා දැන් ගොඩක් ඉදිරියට අපේ ටැමිල් ප්ලේයර්ස් නැෂනල් ටීම් එකට එන්න පුළුවන් කියලා. අනිවාර්යෙන් එන්න පුළුවන්. මොකද දැන් මේ ටූර්නමන්ට් එක උනා මර්කන්ටයිල් ටූර්නමන්ට් එකේ ගොඩක් පර්ෆෝමන්ස් තියෙනවා අපේ ටීම් එකේ. ටැමිල් ප්ලේයර්ස් ගොඩක් ඉන්නවා. ශ්‍රී ෆස්ට් ක්ලාස් ක්‍රිකට් ප්ලේ කරන පෝල්ස් එකට. එතකොට එයා ඕල් රවුන්ඩර් කෙනෙක්. එතකොට ටෝනි ග්‍රේග් වියස්, එතකොට අපේ හවුස් ස්පිනර් ගොඩක් ඉන්නවා. ඔව් ගොඩක් ඉන්නවා. ඒ කට්ටිය මම හිතනවා මේ ටූර්නමන්ට් එක පස්සේ ගොඩක් ක්ලබ්ස් වලට ගිහිල්ලා පර්ෆෝම් කළා. ஓகே ඒකට ඒ ටීම් නැෂනල් ටීම් සෙල්ලම් කරන්න පුළුවන් ඒක. ஓகே நன்றி. இப்படி நிறைய, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நிரோஷன் திக்வெல்ல தேசிய அணியில் விளையாடுற ஒரு வீரர். இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய இலங்கையினுடைய பல பாகங்களில் இருக்கிற முக்கியமான இடங்கள்ல இருந்து வந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இளம் வயது வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட சேர்ந்த அனுபவம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அளவான அனுபவமா இருக்கும். என்னதான் நாங்கள் கிரிக்கெட் போட்டிகளை பார்த்தாலும் அவங்களோட நேரடியாக பழகி அவங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்றோம் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். இன்னொரு தம்பி ஒரு ஆள் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எங்க, எந்த இடம் நீங்க? ஜெஃப்னா யாழ்ப்பாணம். இப்போ எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? என்ன மாதிரி உங்களுடைய இந்த கிரிக்கெட் வாழ்க்கை போய் கொண்டிருக்கு? நான் லாஸ்ட் இயர் தான் அண்டர் ஸ்கூலில் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணேன். எந்த ஸ்கூல்? ஜெஃப்னா சென்டர். ஓகே. யாழ்ப்பாணம் சென்ட்ரல் காலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிரிக்கெட் பக்கமா அதிகமானவர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியுது. வியாசனா ஃபாலோ பண்ணி அது ஒரு காரணம். அங்கிருந்து வந்த ஒரு அந்த ரிலேயில் வந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம்? அடுத்த கட்ட உங்களுடைய இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி கிரிக்கெட்டினுடைய அடுத்த நகர்வு உங்களுக்கு இருக்கு? என்ன மாதிரி ஆர்வம் இதுக்குள்ள வந்தது உங்களுக்கு? முன்னாடிலேருந்தே ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடணும்னா இப்போ பொதுவாக நம்ம வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கோம். இப்போ இந்த டீமுக்குள்ளே வரணும் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த வழியில் நீங்கள் வந்துட்டீங்க, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வரதுன்றதே பெரிய கஷ்டமான விஷயம். இனி என்ன எல்லாம் செய்து அடுத்த அணி டீமுக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எப்படி இருக்கு உங்களோட முயற்சி? என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 1 and 2 years பண்ணால் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ தான் லாஸ்ட் இந்த இயராக நான் அண்டர் 23 டெபியூட் பண்ணேன். ஸோ 2-3 இயர்ஸில் என்ன கொஞ்சம் பெட்டராக லேர்ன் பண்ணலாம்னு யோசிக்கும். 2-3 வருஷத்தில் நீங்கள் முழுமை அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க? யா.
ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்றீங்க? மார்னிங் 2 hours, ஈவினிங் 3 hours. மார்னிங் 2 hours, ஈவினிங் 3 hours. ஃபுல்லா கிரிக்கெட்டோட இருக்கு. வேற ஏதாவது வேலை செய்றீங்களா, படிக்கிறீங்களா? இல்ல ஃபுல்லாக இருக்கு ஃபுல் டைமே கிரிக்கெட் தான். கிரிக்கெட். ஓகே, வீட்ல எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்களா? எப்படி எல்லாமே சப்போர்ட். சப்போர்ட் பண்றாங்க? ஓகே, இது வந்து நீங்க முழுசா விரும்பி பண்ற ஒரு முன்சாக எப்படி இந்த ஆர்வம் வந்தது கிரிக்கெட்ல? சின்ன வயசுல அப்பாவோட இங்கே ஒரு வயசுலேருந்து 5 years வரை இங்கே ஒரு மணி நேரம் இருந்தாங்க. அப்போ அப்பாவோட எல்லாரோட மேட்ச் பார்க்க போய் ஓகே. இன்ட்ரெஸ்ட். கடைசியில கிட்டத்தட்ட இலங்கை அணியினுடைய அந்த போர்டர்ல வந்து இருக்கீங்க இப்ப நீங்க. எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா தான் இருக்கு. சந்தீபா, விரைவில் இந்த நான் தம்பி மாற தேசிய அணியிலையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அவருடைய எண்ணம் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள வந்துடலாம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதோட வேகமா வரணும் அப்படின்றது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர்? கபிலன், முல்லைத்தீவு. முல்லைத்தீவு. எந்த பாடசாலை? நான் முல்லைத்தீவு புதுக்குடிப்பு சண்டைக்குழு. புதுக்குடிப்பு சண்டைக்குழு. எவ்வளவு காலம்? 5 years இங்கே விளையாடி கொண்டிருக்கேன். இங்கே விளையாடி கொண்டு பிபிக்கு நாங்கள் விளையாடுற ஓகே ஒர்க் பண்ணுறோம். விளையாட கொண்டுங்க. நீங்க பவுலிங்கா பேட்டிங் பக்கம் எந்த வேகப்பந்தா? இப்ப எந்த நிலையில இருக்கு உங்களுடைய இடம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் வந்து பிஆர்சி விளையாடுறேன். பிஆர்சிக்கு நான் 3 years விளையாடி கொண்டிருக்கேன். லாஸ்ட் இயர் நான் டெபியூ பண்ணான் லிஸ்ட் ஏரில். லிஸ்ட் ஏர் விளையாடினான். விளையாட்டு அப்படியே பிஆர்சிக்கும் எங்கள்கிட்ட மக்கண்டியல் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கீங்க. நீங்க வேலை செஞ்சு கொண்டே விளையாடுறீங்களா? நான் பார்ட் டைம் வந்து பிபிகேல ஃபுல் டைம் கிரிக்கெட் தான். ஃபுல் டைம் கிரிக்கெட், பார்ட் டைம் பிபிகேல. உங்களுக்கான வருமானங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? குடும்பம் சப்போர்ட்ன்ற விட என்னென்னா, இப்போ நான் பிபிகேல ஒர்க் பண்ணுறபடியாக எனக்கு சேலரி வருது. மச் விளையாண்டா மச் ஃபீ வரும். ஓகே, அதெல்லாம் மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி சமாளிக்கிறீங்க. ஓகே, எதிர்காலத்துல இதை ஒரு வேலையாவே செய்யலாம், கிரிக்கெட்டோட இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு? பண்ணலாம். வெளியில இருக்கிற வரப்போறபடி எங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஸ்கூல்ல படிக்க இப்ப முல்லைத்தீவுல இன்னும் படிச்சுட்டு இருப்பாங்க, இப்ப உங்களை பார்த்து வர்றதுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன சொல்றேன்டா, இப்ப எங்களை பார்த்தா அவங்களுக்கு விளையாடி வரோம். இப்ப நாங்க நீங்க சொல்ற கருத்து வச்சுதான் அவங்க வாரதா இல்லைன்னு முடிவு எடுப்பாங்க. எப்படியும் கஷ்டப்பட்டு விளையாட கஷ்டப்பட்டா சான்ஸ் இருக்கு. கஷ்டப்பட்டா தான் சான்ஸ் இருக்கு. கஷ்டப்படாம இருந்து பிரயோசனம் இல்லையே. இப்ப நாங்களும் வந்து ஸ்டார்ட்ல வந்து சும்மா தண்ணி புதத்தி கொண்டு வெளியில இருந்து பார்த்து கொண்டு இருந்தா அப்புறம் போக நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு டீமுக்கு போய் விளையாடி கொண்டிருக்கோம். இப்போ கஷ்டப்பட்ட எதையும் கஷ்டப்பட்டாதான் செய்யலாம். அதாவது உண்மைதான். வெளியில நம்ம இருந்து பாக்குறதுக்கும் உள்ள வரும்போது தான் அதனுடைய முழுமையான பிரதிபலன் இருக்கு. எப்படின்னா, நாங்க வெளியே பார்க்கும்போது நாங்க நல்லா விளையாடக்கூடியவங்க, ஆனா எங்களை சேர்க்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இப்ப தம்பிமாட்ட கதைக்கும் போது தான் தெரியுது, உள்ள வந்து நிறைய கஷ்டப்படணும், எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். நன்றி. வணக்கம். வணக்கம். இப்ப அடுத்தடுத்து தமிழாவே இருக்கு அப்படின்னு யோசிக்காத அவ்வளவு தமிழ் தம்பி மாதிரி இங்க இருக்காங்க. இப்ப நான் வந்து உள்ள வரும்போது எனக்கு தெரியாது. இப்ப விமலனா சொன்ன அளவுல ஒரு 4 பேர் விளையாடுறாங்க போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. எப்படி இருக்கீங்க? நீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பேரு? கஜன். எந்த ஸ்கூல்? நான் ஜெஃப்னால படிக்கிறேன். எந்த பாடசாலை? ஜெஃப்னா சென்ட்ரல் படிக்கிறேன். பிறந்தது முல்லைத்தீவு. எப்ப எவ்வளவு காலம் வந்து இந்த டீமுக்குள்ள? நான் லாஸ்ட் இயர் தான் வந்தேன். ஒரு வருஷம். நிறைய பேர் ஒரு வருஷத்துல வந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் 21 வயசு 20 வயசு ஸ்கூல் முடிச்சோன்னா அப்படியே டைரக்டா ஸ்கூல் முடிச்சோன்னே அப்படியே வந்துட்டீங்க. அந்த அவ்வளவு வெறித்தனத்துல அப்படியே உள்ள வந்தாச்சு. பந்து வீச்சாளரா, துடுப்பாட்ட வீரரா? பேட்டிங் ஆல்ரவுண்டர். இப்ப என்ன நிலையில இருக்கு, என்ன சொல்றாங்க உங்களுடைய துடுப்பாட்டத்தை பத்தி? நான் வந்து இப்ப குருநாகல் யூத் கிரிக்கெட் கிளப் அங்கதான் விளையாடுறேன். இந்த இயர் தான் நான் 23 டெபியூட் பண்ணேன். ஒரு நெக்ஸ்ட் 4 and 5 years அங்கதான் விளையாடுவேன். ஒரு நாள் தான் விளையாடுவேன். இப்ப இங்க இந்த போட்டிக்காக இங்க இருக்கீங்க? இப்ப மர்கண்டருக்காக இங்க வந்தேன். இப்ப இளைஞனுடைய முன்னணி வீரர்களோட உங்களுக்கு பழகிற வாய்ப்பு கிடைக்குது. இப்ப நாம வந்து வெளியே இருந்தவங்கள ஒரு தேசிய அணியில பார்த்திருப்போம். நேரடியா பழகும் போது அவங்கள்ட்ட இருந்து வர அந்த அட்வைஸ்கள், அவங்கள்ட்ட இருந்து வர அனுபவத்தை எப்படி நீங்க எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு சொல்லி தராங்களா? நீங்க எதிர்பார்க்கறத அவங்கள்ட்ட இருந்து கிடைக்குது உங்களுக்கு? எங்க டீம்ல நேஷனல் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்களோட பழகும் போது இப்போ நாங்கள் ஸ்கூல் லெவல் கிரிக்கெட்டுக்கும் நேஷனல் லெவல் கிரிக்கெட் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அதோட நொதர்ன் கிரிக்கெட்டுக்கும் கொழும்புல விளையாடுற கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட பழகும் போது கழிக்கும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ சமிதவாஸ் இருக்காரு, இவர் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் கிடைக்குது? மேட்ச் டைம்ல மேட்ச் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மேட்ச் டைம்ல எப்படி டிசிஷன் மேக் பண்ணணும், லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஷேர் பண்ணுவார். மற்றும்படி அதனால நமக்கு பெரிய அளவான அனுபவம் கிடைக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம பாக்குற விளையாட்டு வேற, இங்க உள்ள வந்தோடனே இருக்கிற விளையாட்டு வேற.
அக்செப்ட் பண்ண தான் வேணும். நாங்கள் ஜெஃப்னால இருக்கும்போது யோசிப்போம் கொழும்பு கிரிக்கெட் ஈஸியாக விளையாடிடலாம் அப்படி இப்படின்னு. பட் இங்கே வந்த அப்புறம் தான் ஒண்ட லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. டஃப் கண்டிஷன், கிளைமேட், bowler ஐடியா நிறைய 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 லேர்ன் பண்ணோம். நிறைய இருக்கு. நாம 2 விக்கெட் வச்சுட்டு விளையாடுற மாதிரி இல்லை, அது டூ மச் டிஃப்ரெண்ட். நிறைய வித்தியாசம் இருக்கு. நன்றி. மிக விரைவில் அணியில வரணும், நாங்கெல்லாம் வெளியே இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். கண்டிப்பா. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். விதுஷன் இருக்காரு. விதுஷன் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃபைன். அடுத்தது அவுட் ஆனோடனே விதுஷன் தான் விளையாட போறாரு. அவர் பதட்டத்துல இருக்காரு. எப்படி இருக்கு? எந்த ஸ்கூல் நீங்க யாழ்ப்பாணம்? ஜெஃப்னா சென்டர். எவ்வளவு காலம் விளையாடுறீங்க? கொழும்புலையா 4 இயர்ஸாக விளையாடிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு அனுபவம் இந்த 4 வருஷம்? நல்லா இருக்கு. இல்லை கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளையாடிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே, போர்டர்ல இருக்கீங்க இப்ப. இருக்கிறோம். இப்ப வந்து இந்த அடுத்து இப்ப வர போறவங்க அல்லது இப்ப வர்றதுக்கு நினைச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க இந்த டீமுக்குள்ள வரணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆரம்பமா முதல் கட்டமா என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கும். இல்லை பொறுமை இருக்கணும். இங்கே வந்து இருக்கிறது முதலாவது. ஓகே. ஏன்னா நானே 2 வருஷம் பெஞ்சில் இருந்தேன். நான் வந்து ஓகே பெஞ்சில் இருந்தால் விளையாட வலிக்கணும். அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் விளையாடுவீணும். வந்து எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு. அந்த பேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாவே ஃபியூச்சர் நல்லா இருக்கு. வந்து வெயிட் பண்ணி அளவுக்கு விளையாடுற அளவுக்கு இருக்கணும். வந்து பொறுமையும் தாண்டி வேற என்ன இருக்கணும்? பொறுமை சரி, ஓகே. பொறுமை இருக்கணும். அடுத்து எப்படி சிங்களம் படிக்கிறது, மற்ற பெரிய பிளேஸ்ல இருந்து எப்படி மொழியூர் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்குங்க. எங்களுக்கு நாங்கள் படித்த டைம்ல எங்களுக்கு சிங்களம் என்னன்னு தெரியாது. இப்போ கதைக்கிற அளவுக்கு வந்திருக்க வேண்டிய பெரிய விஷயம். மற்ற பெரிய பிளேயர்ஸோட எப்படி நாங்கள் கதைக்கு பழகிறது, அதையோட ஒரு டீமாக இருந்து எப்படி இயங்குறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பழகிக்கொள்ள. இப்போ 4 வருஷமா நீங்கள் இருக்கீங்க, கிட்டத்தட்ட அந்த இறுதி நிலையில் இருக்கீங்க. இப்போ தேசிய அணியில் விளையாடுற வீரர்களோட நிறைய பேரோட நீங்கள் பழகிருப்பீங்க. யார் உண்மையிலே உங்களுக்கு நிறைய சொல்லி தந்தது? நான் எனக்கு சொல்லி தந்தேன் உண்மையிலே ரமேஷ் மெண்டிஸும் பிரவீன் ஐயன் தான். பிரவீன் ஜெயிச்சோம். நான் டெபியூ பண்ண காலத்துலேருந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த கிளப்ல 4 இயர்ஸ் 2 இயர்ஸ் விளையாடிருப்பேன். இப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் லேர்ன் பண்ணான். இப்போவும் ஏதாச்சும் வேண்டாம் கால் பண்ணி கேட்டால் ஏதாச்சும் சொல்லிடணும். அந்த மாதிரி கால் பண்ணி கேட்குற இடத்த சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ இன்னும் நீங்கள் என்ன தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கிரிக்கெட்டுக்குள்ளே? இனி வந்து இப்போ கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இனி நாங்கள் எப்படி எங்களோட கேமை நாங்களே மேலே விளையாடுறது செல்ஃப் லெவலில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்படி விளையாடணும்னு சொன்னால் மேலே வரலாம். எவ்வளோ காலம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கேன். நான் இனி அவங்க சொல்லி தந்ததெல்லாம் சொல்லி தந்துடுறாங்க. இனி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணணும் வெளியில் இனி அந்த மாதிரி. ஓகே. எந்த அளவுக்கு இனி வரப்போகிற காலத்தை நீங்கள் பாவிக்க போகிறீங்க? என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் நீங்களா செய்யணும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவு இப்போ வந்து கிடைக்கிற மச்சஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்டா என்ன சொல்கிறோம், 1-2 மச்சஸ் தான் கிடைக்கும் கிளப்பில் இல்லை. ஏன்னா இப்போ டஃப் கூட காம்படிஷன் அப்படி இருக்க கிளப் விளையாடுற மச்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணி திரும்ப எப்படி உள்ளே போகிற எமர்ஜிங் டூர் அடிக்கிறன்ற மாதிரி யோசிக்கணும். இப்போ திரும்ப எப்படி போட் பண்ணுறதுக்குள்ள வாரது இந்த மாதிரி யோசிக்கணும் திரும்ப. ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். மிக விரைவில் உங்களை சந்திக்கிறோம் அணியில். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன பேர்? இயலரசன். எந்த இடம்? ஜெஃப்னா சென்டர் காலேஜ். ஜெஃப்னா சென்டர் காலேஜ். ஓகே. இவ்வளோ காலம் வந்து நான் வந்து இங்கே 3 இயர்ஸாக இருக்கு. 3 வருஷமா விளையாடுறீங்க. எப்படி இருக்கு அனுபவம்? என்ன மாதிரியான அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கீங்க? முதல் வந்து விளையாட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டம்? அப்படி என்ன உங்களுக்கு இருந்த கஷ்டம் என்ன? நாங்கள் ஜெஃப்னா விளையாடுறது வந்து மேட்டிங்கில், கொழும்புல இருக்க வந்து டர்ஃப். அப்போ டர்ஃபில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நாங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் அதுக்கே தனியாக பழகணும். அதுக்கே பழகணும். இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நாங்கள் அதில் பெட் பண்ண எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எவ்வளோ காலம் பிடிச்சது உங்களுக்கு அதுலேருந்து இதுக்கு மாறி அதை பழகிறதுக்கு? இன்னும் பழகிக்கொண்டே இருக்கு. இன்னும் பழகிக்கொண்டு தான் இருக்கீங்க. 3 வருஷம் ஆகுது. அது எவ்வளோ காலம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இதை சரியா இது பழகிட்டேன் அப்படின்னு நீங்களா நினைச்சு? நாங்கள் வந்து இப்போ நான் வந்து கோல்ஸ் கிளப்ல இருக்கிறேன். நாங்கள் வந்து கூட ப்ராக்டிஸ் தான் பண்ணுறது. நாங்கள் டர்ஃபில் பேட் பண்ண கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் குறைவு எங்களுக்கு. எங்களுக்கு மேற்கண்டல் மேட்ச் அப்படியான இதெல்லாம் எங்களுக்கு இந்த பேட் பண்ண சான்ஸ் கிடைக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 3 hours 4 hours. ஓகே. காலையில் எத்தனை மணி கிளம்பணும்? காலையில் இப்போ வீக்கில் 3 days வந்து எங்களுக்கு ஃபிட்னஸ் நடக்கும். மார்னிங் 7 அப்படி 7 ஜிம் நடக்கிறது, ரன்னிங். ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவீங்களா? ஒரு 3 months ஒரு லீவ் கிடைக்கும். யாருமே போனான்னு சொல்லி யாருமே சொல்லல. அதான் பெரிய ஆச்சரியம் இருக்கு. இப்போ எங்களுக்கு சீசன் நடக்கடியா கிடைக்கல. இப்போ என்னென்ன மாதிரியான போட்டிகள் இப்போ விளையாடி கொண்டிருக்கோம்? நான் வந்து கோல்ஸ்ல அண்டர் 23 விளையாடினேன். அதோட இப்போ கோல்ஸ் கிளப்ல பிரீமியர்ல ஸ்கொட்ல இருக்கேன். இன்னும் விளையாட சான்ஸ் கிடைக்கல. ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். எந்தெந்த தேசிய அணி வீரர்களோட தொடர்பில் இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு என்ன கிளப்ல இருக்கீங்கன்னா தினேஷ் சாண்டிமல், டுனித் வெல், ஆலகே, அஞ்சலோ மத்தியோஸ், டெல்சா மவுசங்க எல்லாரும் எங்க கிளப்ல இருக்கு. நேரடியாக அவங்களோட பல வாய்ப்பு கிடைக்கும் தானே உங்களுக்கு? இப்போ என்னென்ன மாதிரியான அனுபவங்களை அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறீங்க? அவங்க என்னெல்லாம் சொல்லித்தராங்க அவங்க? இப்போ கூட நேஷனல் பிளேயர்ஸ் வந்து ப்ராக்டிஸுக்கு வரையில மச்சஸுக்கு தான் பெரியணும். மச்சஸுக்கு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கதைக்கூடிய சான்ஸ் கிடைச்சா என்ன கேட்குறீங்க அவங்கள்ட்ட? என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன டவுட் இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கேட்கும்போது சொல்லி தராங்களா? சொல்லி தருவாங்க. ஓகே. அது உங்களுக்கு உதவியா இருக்கு. சரி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். காடெல்லாம் கட்டுங்க, ரெடியா இருக்கீங்க? அடுத்தது நீங்க தான். யாரு வித்யாசன் இருக்காரு. அது பிறகு தானே டோனி.
டோனி கிரே. டோனி கிரே. எப்படி இருக்கீங்க? ஹேட்டன் தானே சொந்த இடம்? ஓண்ணா எவ்வளவு காலமா இருக்கீங்க வந்து? இங்க வந்தானா இங்க வந்து சரியான ஒரு 11 மந்த் ஆச்சு. 11 months. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இந்த 11 மாதம் எப்படியான அனுபவங்களை பெற்றிருக்கீங்க இந்த கிரிக்கெட்ல வந்தது பிறகு? வெளியிருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் கிரிக்கெட், உள்ள வந்த ஒரு வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம்? எப்படின்னா இப்போ நான் அங்கே நூறில் விளையாண்டு ஹட்டனில் விளையாண்டு இருந்ததானே, அங்கே விளையாண்டதுக்கும் இங்கே விளையாண்டதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுதான் கிரிக்கெட் அப்படிங்கிறது இப்போதான் கிரிக்கெட்ன்றது நமக்கு விளங்குது. கொஞ்சமாக படிக்கிறேன் கிரிக்கெட்டை பற்றி. அதாவது நம்ம இப்போ ஹட்டன்ல இருந்து இங்க வந்திருக்கோம். இப்போ நிறைய தமிழ்மாரை நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து வடக்கு கிழக்கு பக்கமாக இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஹட்டன்ல இருக்கீங்க. நண்பரோட பழகும் போது எப்படி இருக்கு அனுபவம்? வேற வேற இடங்கள், வேற வேற பிரதேசத்துல வந்திருப்போம், வேற வேற பாடசாலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ ஒன்றா விளையாடுறீங்க, எப்படி இருக்கு அவங்களோட பழகும் போது அனுபவம்? என்னை பொறுத்தளவுனா ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இப்போ ஹட்டன் சைட்லேருந்து இங்கிட்டு நான் மட்டும்தான் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. விளையாடுறேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே ஜஃப்னா பாய்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்ஸ் அதுன்னு செய்கிறாங்க, எல்லாம் ஓகே அப்புறம் பண்றாங்க. இப்போ ஹட்டன் பக்கம் மலையக பக்கமா வந்து இன்னும் வரது நிறைய படியங்கள் இருக்காங்க. உங்களுடைய அனுபவத்தை வச்சு அவங்கள எப்படி உள்ள கொண்டு வர போறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் நல்லா விளையாண்டு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சேன்னா அதுக்கு பிறகு தான் நான் போய்ட்டு ஹட்டனில் போயிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நீங்க ஒரு அனுபவம் எடுத்துட்டீங்க, ஒரு 1 year ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு வருஷத்துல நீ விளையாடுறீங்க. இப்போ நம்ம வந்து ஆரம்பத்துல விளையாடின கிரிக்கெட்டுக்கும் இப்ப இருக்க கிரிக்கெட்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு இதை எப்படி விளங்கப்படுத்துவீங்க? இப்போ எப்படியும் எனக்கு தெரியும், இப்போ கொழும்பு பொறுத்தவரை வந்து இப்படி கிரிக்கெட் விளையாண்டது நிறைய எப்படின்னா இப்போ அங்கே ஹட்டனில் பொறுத்தவரை வந்து நான் இங்கே விளையாடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா என்கிட்ட வந்து நான் கூட மேட்சஸ் விளையாண்டது இல்லை. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எனக்கு இல்லை. அப்போ அதனால நான் இங்கே வந்து விளையாடுறப்ப வந்து எனக்கு வந்து விளையாடுற அந்த கிளைமேட் எப்படி நான் போல் பண்ண, என்ன செய்யணும், ஏது செய்யணும், அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கூட மேட்சஸ் விளையாடுறதுனால. ஹட்டனை பொறுத்தளவு பெருசாக கிரிக்கெட் இல்லை தானே, கூட ஃபுட்பால் தான், ஹார்ட் பால் இல்லை. ஸோ அதனால இப்போ நான் இங்கே நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன், ஸ்டடி பண்ணியிருக்கேன் எனக்கு கிரிக்கெட்டை. ஸோ நான் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய பேரை கொண்டு வாங்க. உள்ளுக்கு நிறைய பேர் இன்னும் வரணும். அங்கிருந்து மலையத்திலிருந்து, நுரலியா இருந்து, ஹட்டன்ல இருந்து, தலவாக்கல இருந்து, மஸ்கேலியாவில இருந்து நிறைய பேர் வரணும். நன்றி, சந்திப்போம் இன்னொரு தடவை. ஓகே நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம். சின்ன ஆளா இருக்கீங்க, என்ன வயசு? 27. ஏய், நான் இவர்தான் இதுல இருக்குது சின்ன ஆள் நினைச்சேன். சொந்த இடம் இது? உண்மையதான் சொல்றீங்களா? ஓகே. எந்த இடம்? நீங்க வத்தலை. ஓகே. எவ்வளவு காலம் விளையாடுறீங்க? நான் இப்போ வந்து ஒரு 1 month ஆகுது. 1 month தான் ஆகுது. எப்படி இருக்கு இந்த 1 மாத அனுபவம்? நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்குது. நல்லா இருக்கு. இவ்வளவு காலம் எங்க விளையாடுனீங்க? இவ்வளவு காலம் நான் விளையாண்டது முத்துவாலையில். நாங்க அந்த கிரவுண்ட்ல விளையாடுறோம், சொப்பு விளையாடுறோம். ஒரு காலத்துல முத்துவாலை கிரவுண்ட்ல வந்து காலையில இருந்து மாலையில வரைக்கும் நைட் வரைக்கும் அங்கேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு விளையாடி இருக்கோம். ஓகே. இப்ப என்ன அணியில் விளையாடுறீங்க? இப்போ வந்து மங்கட்டால் டிவிஷன் பிராக்டிஸ் வந்திருக்கேன். நீங்க வீட்டை இருந்து வந்து போயிருவீங்களா இல்ல இங்க தான் இருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் இங்கே இருக்காங்க, ஊருக்கு போகாம நீங்க வீட்டுல இருந்து வந்து விளையாடுறது அது ஒரு பெரிய ஒரு கொடை. ஓகே. எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் நடக்குது ஒரு நாளைக்கு? 2 hours. நீங்க பேட் பண்றீங்களா இல்ல bowling? bowling ஃபாஸ்டா ஸ்பின்? ஓகே. யார் உங்களுக்கு கோச் பண்றாங்க ஸ்பின் பால் பத்தி? இப்போதைக்கு வந்து புக்கேஷ் சார் வந்து ஹெல்ப் பண்ணுவார் நிறைய, எப்படி என்னென்ன செய்யணும்னு. ஸோ அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, இப்போ நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி திருத்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன முன்னேற்றம் இருந்தது? 1 மாசத்துல என்ன முன்னேற்றம் நீங்க கண்ணி? ஒரு சின்ன நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்கு. நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. இனிப்போ நான் அடுத்த பற்றி நான் ஒர்க் பண்ணுவேன். அடுத்த லெவலுக்கு போக என்ன செய்யணும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா விளையாடுங்க. இன்னொரு நாள் சந்திப்போம். தம்பி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல. என்ன பேர்? எப்படி இருக்கீங்க? திவாகரன். எங்க எந்த ஸ்கூல்? நான் வந்து எஸ்கோலா இன்டர்நேஷனல் கொட்டாஞ்சனையோ. இங்க வந்து எவ்வளவு காலமாகுது? நான் வந்து பிறந்திருந்தேன். இங்க இல்ல, இந்த டீமுக்குள்ள வந்து கிரிக்கெட் குள்ள டீம் வந்து நான் லாஸ்ட் இயர் விளையாடினேன். ஆனா ஸ்குவாட்ல இருக்கல. இந்த வருஷம் தான் இங்க வந்திருக்கீங்க. ஓகே. எப்படி போகுது இந்த நாட்கள்? என்ன மாதிரியான அனுபவங்கள் பெற்றீங்க? எப்படி இங்க கோச் பண்றாங்க உங்களுக்கு? எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இங்க நாங்க விளையாடின கிரிக்கெட் பார்க்க இங்க விளையாடக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட மாதிரி இருக்கு. இப்போ நாங்க மெட்டின்ல தான் விளையாடுறோம். இங்க டர்ஃப்ல விளையாடக்குள்ள கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. சேலஞ்சிங்கா இருக்கு. கஷ்டமா இருக்கா? சேலஞ்சிங்கா வேண்டாம்னு இருக்கா? அப்படின்னு இல்ல, சேலஞ்சிங்கா இருக்கு. சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகே. யார் உங்களை கோச் பண்றாங்க? இங்க கேக்குறீங்க? விஜய் சார். ஓகே. விஜய் சார் எல்லாத்தையும் பேசி அந்த விஜய் சார் தான் கூட ஹெல்ப் பண்ணுவாரு.
மற்றபடி கேட்டு ஷாரு வியாசன் அவனை கேட்டு பேசி செஞ்சுக்கிறேன். அவங்களும் உங்களுக்கு உதவி செய்றாங்க. ஓகே, நன்றி நன்றி. Thank you. தம்பி ஒரு ஆள் தொப்பி போட்டு ஒளிஞ்சிருந்தால அவரை எனக்கு காண கிடைக்கல. நான் அப்படியே அங்கால போயிட்டேன். எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர்? ஷியாம் சார். ஷாம்ஸ். எந்த ஸ்கூல், இந்த இடம்? சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் படித்தேன். சென்ட் பேட்ரிக்ஸ், யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். ஓகே. எத்தனை ஆண்டு இங்க வந்தீங்க? எவ்வளவு காலம் ஆகுது? நான் இங்கே வந்து 2 மாசமா. 2 மாசம் ஆகுது. ஓகே. எப்படி இருக்கு இந்த 2 மாத அனுபவம்? 2 மாதம். நான் 2 வருஷம் பார்த்தேன், 4 வருஷம் பார்த்தேன், 3 வருஷம் பார்த்தேன், 1 வருஷம் பார்த்தேன், 2 மாத கால பார்க்குறேன். 2 மாதம் என்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி வேண்டிகிட்டு இருக்கோம். என்ன மாதிரிண்டா அங்கே வந்து நாங்கள் விளையாடிட்டு வரைக்க இதான் நல்லது, இதான் நாங்கள் அதான் நல்லது வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் தான் எங்களே எடுங்கடா அப்படின்னு பார்த்தா இப்போ இங்கே வந்தோம்னா தெரியுது, ஓ இது வேற ஆடு. இங்கே வந்தோன்னா தெரியுது இப்போ தான் படிப்படியாக வர்றோம் மேலே மேலே. ஓகே. என்ன வயசு ஆகுது? இப்போ 19 வயசு ஆகுது. ஓகே, நல்ல டைமில் தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் பயிற்சி வழங்குறாங்க? இங்கே வந்து பிரிட்ஜா சார்பாக எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் தரது அவர் தான். மற்றது பெரிய அண்ணா மாதிரி இருக்கிறோம் அவையிலும் யார் உங்களுக்கு. தேசிய அணி சேர்ந்த யாராவது உங்களுக்கு? இங்கே வந்து வியாசண்ணா சொல்லி தருது. வியாசண்ணா, ஸ்ரீராமண்ணா, விதுசன் அண்ணா அப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கிறார். மற்ற டிக்கெட் எங்கள் டீமில் இந்த இருக்கிற வந்து அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணி கொண்டு எங்களை மேலே மேலே கொண்டு போக உதவி செய்கிறார். ஓகே. இப்போ வந்து 2 மாசம் தான் வந்திருக்கு. என்ன கஷ்டம் இருந்துச்சு உங்களுக்கு 2 மாசத்துல? 2 மாசத்துல கஷ்டம்ன்றது என்ன பெருசாண்டு ஒன்றும் தெரியல. சாப்பாடு அல்லது இந்த கிளைமேட், இந்த 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 இடம் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு? பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைடா கொஞ்சம் கொஞ்சம் சிங்களம் தெரியும், இங்கிலீஷ் தெரியுமன்றபடியா பரவாயில்ல. அதாவது மொழி ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா மற்ற முக்கியமான வீரோட பழகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஓகே சிங்களம் தெரியும்? இப்போ அளவுக்கு தெரியும் சிங்களம். அப்போ அதனால எல்லா இடையும் பழகுறதுல சிக்கல் இல்லை. ஆனால் இடங்கள் போய் வர்றது இடங்கள் நீங்க வெளியில போய் வரலாம். வெளியில போய் வரலாம். ப்ராக்டிஸ் அது எல்லாம் போய் வருவோம் தானே. ஓகே ஓகே, நன்றி. சின்ன வயசானே, அப்போ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, வழியா பழகுங்க. ஓகே, சந்திப்போம். நன்றி நன்றி. ஓகே, முடிச்சாச்சு. நிறைய பேர் நாங்க பேசுனது அரவாசி பேர் தான் இன்னும் இருக்கிறாங்க. பொதுவாக இப்போ நாங்கள் வியாஸ்காந்த பேசவில்லை, சார்ஜனோடு பேசவில்லை, எல்லாரும் மேட்ச் பிஸி, அவங்க பிஸியில் இருக்காங்க. இன்னொரு நாளைக்கு அவங்கள ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அவங்கள சந்திப்போம். இன்னும் நிறைய தமிழ் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை எப்படி நம்ம முதல்ல ஆரம்பத்தில் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது தமிழ் வீரர்கள் இல்லை, தமிழ் வீரர்கள் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில இருந்து பார்த்து பேசணும். இப்போ உள்ளுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, இல்ல பாரத்துக்கு அந்த போர்டர்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. இது எல்லாம் உங்களுக்கும் தெரியும். இப்போ கிரிக்கெட் பாக்குறவங்க, இப்போ வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, தமிழ் ஆக்கள் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் பேசுறவங்க இருக்காங்க, நிறைய கருத்துக்கள் சொல்றவங்க இருக்காங்க. நாங்க சொன்ன மாதிரி நீங்களும் நினைச்சு கொண்டு இருப்பீங்க நிறைய பேர். இதெல்லாமே வந்து இல்ல அப்படின்றத காட்டுறதுக்கும், வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்றதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. கண்ணூடா நீங்க பார்த்த ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து. இதுல எதுவுமே இல்லைன்னா நாங்க இதெல்லாம் பார்த்து நாங்க சும்மா பேசும்போது நினைச்சோம், இதெல்லாம் வீடியோவை நாங்க பண்ணோம்னா நிறைய பேருக்கு தெரியுமே அப்படின்றதுக்காக தான். இல்லை நார்மலாக இப்போ நாங்கள் சொல்ல ஆரம்பத்தில் இந்த விஷயங்களை சொல்றதிலும் பார்க்க அவங்க நேரில் பேசும்போது அவங்க சொல்றதை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி இது எங்களுடைய ஒரு தனிய விளையாட்டு நிகழ்ச்சியில தருவது மட்டுமல்ல, தேடல்கள், எங்களுடைய தேடல்கள். நாங்கள் ஆரம்பித்ததிலிருந்து இந்த தமிழர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் எங்கே விளையாடுகின்றார்கள் என்ற ஒரு தேடல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒருமித்து தமிழர், சிங்களவர், இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு பாதையில் பயணித்து எப்படி கிரிக்கெட்டுக்குள் நாங்கள் வரப்போகின்றோம், வளரப்போகின்றோம், எங்களுக்கான வாய்ப்புகளை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், அந்த தேடலின் ஒரு பயணம் தான் இது. இன்னும் நாங்கள் தேடிக்கொண்டிருப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். எனவே அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இது பற்றி கருத்துக்களை பதிவிடுங்க.